செத்து போன 41 பேர் உன்னை பார்க்க வந்து உன் கூட்டத்தில் நசுங்கி செத்துருக்காங்க. ஆனா உனக்கு ஆதரவா ஒருத்தன் வந்து கோர்ட்ல போயிட்டு அஃபிடவிட் தாக்கல் பண்ற அந்த வக்கீல் சொல்றாரு, செத்து போனதெல்லாம் அந்த கூட்டத்தில் தான் செத்தாங்களானே எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றான். ஆனா மானம் கட்டவனுங்களே, இரக்கம் இருக்காடா உங்களுக்கு? ஈவு இருக்காடா உங்களுக்கு? மனசாட்சி இருக்கா? ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க. அந்த கொலகார பஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த பஸ் உள்ள போனதுனாலதான் கூட்ட நெரிசல் ரெண்டா பொளந்து டிச்சில விழுந்து அவங்க எல்லாம் நெரிசல்ல சிக்கி செத்து போனாங்க. அந்த பஸ்ஸுக்கு இன்னைக்கு ஆயுத பூஜை. எதுக்கு? 41 பேரை காவு கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடணும். ஆயுத பூஜை தேவையா உங்களுக்கு? விஜய் வந்து புலி, நான் வந்து சிங்கம் அப்படி எல்லாம் பேசினார்ல, சிங்கம் பாத்தியான்னு. இந்த சிங்கம் அசிங்கமா மாறி போச்சு. 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுது. அந்த வீடியோலையும் துளி கூட அந்த மனிதாபிமான உணர்வு இல்லாமல், பலியானவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்காம, அவர்களோடு நான் நிக்கிறேன், நான் தாய் மாமன் சொல்ல தெரியுது இல்ல, ஸ்டாலினுக்கு தாய் மாமன் சொல்ல தெரியுது, அனிதாவுக்கு நான் அண்ணன் சொல்ல தெரியுது. ஒரு ஹோட்டல்ல தங்கி அங்க என்னப்பா சம்பவம் நடக்குது, 2ஆம் கட்ட தலைவர்களா நீ போனா கூட்டம் வரும்? புசியானந்த் போனா கூட்டம் வருமா? ஆதவ் போனா கூட்டம் வருமா? ராஜ்மோகன் போனா கூட்டம் வருமா? நிர்மல்குமார் போனா கூட்டம் வருமா? இந்த அருண் ஒருத்தர் வந்திருக்காரு வருமான வரி துறையிலிருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு, அவர் போனா அவர் யாருன்னே தெரியாது, வெங்கட்ராமன் யாருன்னே தெரியாது. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த நடிகர் விஜய் மற்றும் டிவிகே தலைவரான விஜய் உடைய ஒரு ரோட் ஷோ, மாநாடு இல்லை கேம்பெயின், எப்படி ஒன்றாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா நாங்கள் எதனா ஒன்று குறிப்பிட்டு சொன்னோன்னா அதுக்கப்புறமா வந்து சிலர் வந்து கமெண்ட்டை வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நடந்த ஒரு துயர சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பேர் வந்து இறந்துட்டாங்க, பலர் வந்து காயமுற்றார்கள். இதை பற்றி நம்முடன் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளரான திரு கோடங்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோடங்கி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, பார்த்துருப்பீங்க எல்லாமே, நீங்கள் நிறைய சேனல்லையும் பேசியிருக்கீங்க, நம்மகிட்டையும் பேசியிருக்கீங்க. இருந்தாலும் இப்போ சமீபத்தில் வந்து, அதாவது வந்து அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம், அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறமா வந்து ஒரு 2 தினங்கள் கழித்து வந்து விஜய் போட்ட ஒரு ஆடியோவை, இது வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றது சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த பலியானவர்களுடைய அந்த மனவலி, அந்த குடும்பத்தாருடைய வலி, அந்த வேதனை, அந்த அந்த ஃபேமிலி மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பழி சொல், மிகப்பெரிய. ஏன்னா வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையும் இப்படி ஒரு சம்பவம் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் தமிழ்நாட்டில் பெருசாக நடக்கவே இல்லை. ஆனால் உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அதாவது கேம்பெயினில் நடக்கலை, சில சம்பவங்கள் நம்ம உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். அது சொல்லிவிட்டு நாங்கள் உங்கள் கேள்விக்கு நான் முன்னாடி பதிலுக்கு வரேன். அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் அவங்க வந்து மகாமகம் குளத்தில் குளிக்க போய் கிட்டத்தட்ட ஒரு 47 பேருக்கு மேலே இதே மாதிரி நெரிசலில் அவங்கள பார்க்கறதுக்கு முண்டி அடித்து இறந்து போயிட்டாங்க. அது ஒரு துயர சம்பவம். அது அவங்களுடைய அந்த ஆன்மீக ஆசை, வேலை, பல்வேறு விஷயங்கள்னால நெருக்கடி. அந்த காலகட்டத்திலாம் அவங்க அப்போ தான் முதல் முறையாக பதவிக்கு வந்திருந்த டைமு. அவங்க அந்த ஆளுமை தான் பெரிய ஒரு விஷயம். Z கேட்டகரி இப்போ எப்படி விஜய்க்கு இருக்கோ அதுமாரி அவங்களுக்கும் அதே மாதிரி பாதுகாப்பெல்லாம் இருந்துச்சு. அந்த சம்பவத்திலையும் பல பேர் செத்து போனாங்க. அதுவும் அழிக்க முடியாத கரையாக, கரும்புள்ளியாக அதிமுகவுடைய அந்த கெரியரில் அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அது கருப்பு பக்கம். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மழை வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்குறோன்னு சொல்லி வட சென்னையில் ஒரு இடத்துல வந்து மக்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நெரிசலில் சிக்கி பல பேர் இறந்து போனாங்க. இப்படி ஒரு சில சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். இதை தாண்டி இந்தியா முழுக்க பல இடங்களில் கும்பமேளாவில் நடந்திருக்க நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க நெரிசலில். பல சம்பவங்களை நம்ம உதாரணமாக சொல்லலாம். இதெல்லாம் விபத்துகள், இதெல்லாம் வந்து எல்லாமே விபத்துகள் தான். இப்போ இங்கே விஜயனுடைய பரப்புரையில் நடந்த நிகழ்வும் அது ஒரு விபத்தாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அந்த விபத்துக்கு யார் காரணம்னு நம்ம தேடணும். அது ஒரு மிக முக்கியம். இப்போ நம்ம எப்படி ஜெயலலிதாவை குற்றம் சாட்டுறோம், அந்த அந்த மகாமாவும் குளிக்கிற விஷயத்தில் செத்து போனவங்களுக்கு முழுக்க அது காரணம் வந்து ஜெயலலிதா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அன்றைய ஊடகங்களும் சரி அதை தான் குறிப்பிட்டு சொன்னாங்க. அங்கே யாரும் அதில் சதி இருக்குது, ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணாங்கன்னு யாரும் பேசவே இல்லை. இந்த கும்பல் வந்து தற்கொலை கும்பல். இந்த டிவிக்கு ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நெறிப்படுத்தாத கும்பலை வச்சிருக்காரு அவர். நாம் ஒவ்வொரு முறையும் பேசுகிற போது ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருப்போம். இவங்களுக்கு அறிவே இல்லை, முட்டாள்தனமான ரசிகர்களாக இருக்காங்க, ஆர்வ மிகுதியில் தான் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்க. இப்போ இதற்கு வந்து ஆளுங்கட்சி அவங்க குறை சொல்கிறாங்க. ஆளுங்கட்சியை குறை சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆளுங்கட்சி மீது பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து குற்றம் சாட்டுறீங்கன்னா முதல்ல நம்ம சரியாக இருக்கமான்னு பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க, அந்த பரப்புரையில் அவர் வந்து அந்த இடத்துல நடந்த நிகழ்வை அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டிங்க இல்லையா? இந்த வீடியோ 2 நாட்களுக்கு பிறகு வருது.
அந்த வீடியோவில் ஒரு பேசின முகத்தையும் அன்னைக்கு ஒரு பேசின முகத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. தான் ஒரு நடிகன் என்பதை மறுபடியும் ப்ரூவ் பண்றாரு. மேக்கப் போட்டுக்கிட்டு ட்ரிம் பண்ணிக்கிட்டு சோகமா மூஞ்ச வச்சுக்கிற மாதிரி சவால் விட்டுட்டு இருக்காரு. சினிமா டயலாக் பேசுறாரு. ஆனா அது எங்கேயுமே மன்னிப்பு கேட்ட மாதிரி மன்னிப்புலாம் அது கேட்க மாட்டாருங்க. தற்குறிங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவர் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு அபாயகரமான சூழலை உருவாக்கி இப்ப இருக்கிற ஆட்சியை கலைச்சிட்டு அல்லது ஒன்றிய அரசாங்கத்து கையில கொண்டு போய் கொடுத்துட்டு, ஏன்னா இப்ப நீங்க இவங்க ஏன் இதை சொல்ல வர ஆட்சி கலைப்பு அப்படின்ற வார்த்தையை ஏன் நான் பயன்படுத்த சொல்ல வரேன் அப்படின்னா, இவருடைய இரண்டாம் கட்ட தலைவராக ஒருத்தர் இருக்கார். பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு கட்ட ஜென்மம் ஒன்று இருக்கு. சுரண்டல் லாட்டரிலேயே காசை பார்த்த கேரக்டர் ஆதவ அர்ஜுனான்னு ஒரு பேர். அவர் அன்று இரவு ஒரு பதிவு போடுறார். அந்த பதிவு எதுக்காக போடுறாரு? போட்ட ஒரு சில மணி நேரங்களில் அந்த பதிவை நீக்கிட்டார். அந்த பதிவு இன்னும் ஷேர் ஆயிருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இப்பவும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். அந்த பதிவில் சொல்றார், நடந்தா தடியடி, பேசினா பேச்சு சுதந்திரத்தை புடுங்குறாங்க, ஜென்சி மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து இளைஞர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணணும், ஒரு புரட்சி வெடிக்கணும். எப்படி இலங்கையிலையும் நேபாளத்திலையும் நடந்துச்சோ அது மாதிரியான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கணும். இங்க என்ன நடந்துச்சு? உங்களால் தாண்டா நடக்குது. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, ஏதோ கரூர்ல மட்டும் நடந்ததா சொல்றாரு இல்லையா யாரு? விஜய். அந்த வீடியோல நான் அங்க பண்ண இங்க பண்ண அங்கெல்லாம் நடக்கல, இங்க மட்டும் நடந்துச்சு. அப்போ உனக்கு அறிவில்லை, உனக்கு உன்னுடைய தகவல் சரியா போய் சேரல. நீ போட்ட எல்லா கூட்டத்திலும் விக்கிரவாண்டியில தொடங்கி இவர் பண்ண எல்லா பரப்புரையிலையும் கூட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் மயங்கி விழுந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம், செத்து போனவங்களும் ஜாஸ்தி. இங்க அதிகமா 41 பேர் செத்து போயிருக்கான். மதுரை விக்கிரவாண்டி மாநாட்டில் சாகலியா? விபத்துல சாகலியா? நெரிசல்ல மயங்கி உழலையா? அங்க ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போலியா? மதுரை மாநாட்டில் மயங்கி உழலையா? மதுரை மாநாட்டுக்கு வந்தவர்கள் வந்து சாகலியா? உங்க கட்சிக்காரன் தானே செத்தான். இந்த பரப்புரையில முதல் நாள் எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்க, சதி இருக்குன்றாங்களா? உங்களுடைய ஊடகம், நீங்க வச்சிருக்கீங்க ஊடகம், பல பேர் ஆமாங்க, ஊடகம் சோசியல் மீடியா தானே இன்னைக்கு அவங்கள வச்சு அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அத ஊடகம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஊடகம் சொல்லி அவங்க நான் சொல்லலங்க, நான் சொல்லல. அவங்க சொல்றது என்னன்னா, சமூக வலைதளங்கள் மொத்தம் என் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 ட்ரோனை விட்டுருக்காங்க. இவங்களுடைய ஓன் விஷயம். இதை தாண்டி அந்த பஸ்ஸை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 8 கேமரா இருக்கு. பஸ்ஸை சுத்தி இருக்கு. அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ்ல எங்க இருக்கு? அதை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் உண்மை என்னன்ட்டு. இதை தாண்டி நேஷனல் மீடியாவில் ஆரம்பிச்சு எல்லா சேனல்களும் லைவ் போட்டாங்க. என்னோட கேள்வி என்னன்னா வந்து, விஜய் அவர்களோட வீடியோவை நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆனால் விஜய் உடைய அந்த இதில் நடந்த ஒரு துயர சம்பவத்தில் 41 பேர் இறந்ததுக்கு வந்து பல கட்சி தலைவர் இபிஎஸ் கூட விஜயை திட்டனா கூட வருத்தம் தெரிவித்தார். அந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி இன்னும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். சீமானும் சொன்னார். பல தலைவர்கள், சிலர் வந்து விஜயை திட்டினாலும் சிலர் வந்து அவரோட அலைன்ஸும் யாரோடையும் கிடையாது, இருந்தாலும் விபத்து நடந்துச்சு அப்படின்னு வருத்தம் தெரிவித்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இந்த அளவு பேசுகிற இந்த மாதிரி நடந்துருக்கூட கொஞ்சம் புரியல. ஆனால் விஜய் இது வரைக்கும் அந்த நடந்த சம்பவத்துக்கு வருத்தமே தெரிவிக்கல அந்த வீடியோவில். இல்லைன்னா ஒரு நீங்க சொல்ற மாதிரி இல்லைங்க, கரெக்ட். ஏன்னா எடப்பாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல போய் பேசுறாரு. அதே இடத்துல ஒரு 50 மீட்டர் முன்ன பின்ன தான் நின்று பேசுறாரு. அங்கேயும் இவருக்கு வந்த மாதிரியே கூட்டம் வந்துச்சு, எடப்பாடிக்கும் கூட்டம் வந்துச்சு. அங்க நெரிசல் எதுவும் நடக்கல. என்ன ரீசன்னா, இவர்கள்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட நெறிப்படுத்தப்பட்ட தொண்டர்கள். இந்த விஜய் வந்து ஒரு தற்குறினா தான் ரசிகனும் தற்குறியா தான் இருக்கான். அவன் தொண்டரா மாறவே இல்லை. அதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து டே 1 கட்சின்னு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ரசிகன் என்னைக்காவது தொண்டனா மாறி இருக்கானா? தலைவனே தப்பா இருக்கான சார், லைட்டை போட்டு அமுத்தி அமுத்தி விளையாடுறான் சார். இவன் ஒரு தலைவனா சார்? இவன் பேசுறதுனால நீங்க ஒண்ணு யோசிக்க வேணாம். என்னை விட சின்ன பையன், நான் பேசுவேன். கொலைகாரன் சார், 41 பேரை கொண்டு இருக்கான். அது கொலைகாரன். ஆமா, நான் அதை அப்படித்தான் சொல்லுவேன். விபத்து. அது எப்படி? அப்ப நீங்க என்னவா மாத்துறீங்க? அத நீங்க சொல்றீங்க நெறியாளரா பத்திரிகையாளரா இருக்கீங்க. நான் 33 வருஷம் பத்திரிகையாளரா இருக்கிறேன். நாம அது விபத்து, அது நெரிசல் காரணம். இந்த நெரிசல் காரணத்துக்காக பலி ஆயிட்டாங்கன்னா நமக்கு இருக்கிற வேதனை ஆதங்கமும் கூட நீ இல்லாம என்ன கொடுக்கறாங்க? ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறான் சார். கூட இருக்கிறவன் ஸ்டாண்ட் வித் விஜய் எதுக்கு? 41 பேர் செத்து போயிட்டானா அங்க நில்லுங்கடா. போயிட்டு யாராவது ஒரே ஒரு மாவட்ட நிர்வாகி இல்ல ஒரு இப்ப விஜய் போனா கூட்டம் வந்துருங்க, விஜய் போனா மறுபடியும் கூட்டம் வந்துரும், மறுபடியும் கலவரம் ஆயிடும், மறுபடியும் பிரச்சனை வந்துரும், நீங்க சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டீங்க. ரைட், ஓகே. மற்ற புசி ஆனந்த், நிர்மல் குமார், ஆதவ் ஆவனா மைக்க பிடிச்சு கத்திட்டு இருப்பாரு ஒரு ஆள், நம்மள மாதிரியே ஊடகத்துல இருந்து போனேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ராஜ்மோகன்,
இன்னும் பல பேர் இருக்காங்கல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு. இவங்கெல்லாம் ஏன் சார் போல? 41 பேருடைய அந்த பலி மரணம் அந்த அடக்கம் வரைக்கும் அங்க நின்னது யாரு? அதிமுக காரன் நிக்கிறான், சீமான் கட்சியை சேர்ந்தவங்க நிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஆட்கள் நிக்கிறாங்க, ஆளுங்கட்சி திமுக நிக்குது. எல்லாரும் அங்க போய் நின்று அவருடைய துக்கத்துல அவங்களுடைய சோகத்தை அங்க வந்து பங்கெடுக்கிறாங்க. காரணமான டிவிக்கு நபர் ஒரே ஒருத்தன் அங்க போனானா எல்லாம் ஓடி போய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி தலைமறைவா ஒதுங்கிட்டாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து நடந்தது விபத்து அப்படின்னு இவங்களே தான் சொல்றாங்க இவங்க கட்சி. அப்படி இருக்கும்போது தனிப்படை அமைத்து தேடப்படும் குற்றவாளியாக நம்ம இவர் அந்த படத்தை டிவிகே உடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இவங்கெல்லாம் வந்து அப்ஸ்கான்ல இருக்காங்களே. அது என்ன விஷயம்னா சார், இவங்களுக்கு அரசியல் தெரியாது சார், அதனால தான் இவங்களை தற்கூரின்னு குறிப்பிடுறோம். அரசியல் தெரிந்தா ஒரு சம்பவம் நடந்து விட்டால் அது நம்ம பிரச்சனையில் ஆயிடுச்சு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த இடத்துல நாம் சொல்றதுல கண்டிப்பா குறிப்பிட்டு ஆகணும். அந்த அஜித் குமார் மரணம் காவல்துறை அடிச்சு கொன்னுருச்சு. அது ஒரு அது பச்சை கொலை. அந்த கொலைக்கு காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு ஒண்ணு. அந்த குடும்பத்தார்கிட்ட போன்ல பேசி வீடியோ கால்ல பேசி சாரி தப்பு நடந்துருச்சு, என்னோட துறை தவறு செய்து விட்டதுன்னு சாரி கேட்கிறார் ஒரு முதல்வர். கரெக்டுங்களா? அவர் வந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு அதிமுக எடப்பாடி மாதிரி சொல்லல. ஆனா நீ வந்து போனாதான பிரச்சனை, அந்த குடும்பத்தாரோட பேசலாமே. 41 பலி ஆயிடுச்சுல்ல, அந்த 41 குடும்பம் சார் பச்சை குழந்தைங்க சார், குழந்தைங்க 10-12 பேர் குழந்தைங்க, பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைங்க, அவருடைய எதிர்காலம் என்னவெல்லாம் கனவு கண்டிருப்பாங்க அந்த பேரண்ட்ஸ். எனக்கு இந்த பேரண்ட்ஸ் மேலேயும் பயங்கர வருத்தம் இருக்கு. ஏன்னா நீ தான் பாக்குற, நீ தான் தற்கொலை ரசிகனா இருக்கும். குழந்தை எதுக்குடா தூக்கிட்டு போன? அந்த பச்சை மண் என்ன பண்ணுச்சு? எதுக்கு அந்த கூட்டத்தை தூக்கிட்டு போனோம்? கண்டிப்பா கூட்டம் வரும், அதிகமான நெரிசல் இருக்கும், பல மணி நேரம் காத்து இருக்கணும், தண்ணி கூட இருக்காது, அங்க குடிப்பதற்கு எந்த விதமான சாப்பிடுவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது, கால் கடுக்க நிக்கணும், மயக்கம் வரும், வெயில் அடிக்குது பயங்கரமா, எந்த விதமான சேஃப்டி மெஷர்ஸ் அங்க கிடையாது. அப்ப குழந்தையை தூக்கிட்டு கர்ப்பிணி பெண்கள் இருந்து பெண்கள் வரைக்கும் போறீங்களே, அறிவில்லையா உங்களுக்குலாம்? ரைட். இங்க ஒரே ஒரு கேள்வி, நான் இடையூறு பண்றதுல தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அந்த பெற்றோர்கள் கூப்பிட்டு போனது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க விஷயம். அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சார். அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் கும்பலில் எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களை கை குழந்தைங்களோட போய் நிற்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது தவறான ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி போகக்கூடாது. போகிறதுனால தான் இந்த மாதிரி உயிர் சேதம்லாம் வர்றதுக்காக. நான் இன்னும் ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இதை வந்து ஆளும் திமுகவை சார்ந்தவர்கள், சிலர் வெளியாட்கள் எல்லாருமே உங்களை போல் பத்திரிகையாளர்லாம் கூட குறை சொல்லுங்க. ஆனால் ஆளும் கட்சியினரே அது திமுக இப்போ சமீபத்தில் கூட எங்கேயாவது போனாங்கன்னா அங்கே இல்லை பிரைம் மினிஸ்டர் போனார்னா கூட ஸ்கூல் பசங்களெல்லாம் வெயிலில் நிற்க வைக்கிறாங்களே, அதை எப்படி ஏற்றுக்கலாம் சார்? அது சார் அதை தான் சொல்கிறேன், அதுவும் தவறு தான். நான் அது தப்பு, நான் அது ரைட்டுன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லையே. குழந்தைகளை நிப்பாட்டுறது, அதுவும் அவனுக்கு ஓட்டுரிமை இல்லை, ஓட்டு போடுற வயசு இல்லை, புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. அவன் எப்படி வரான்? ரசிகனா பார்க்க வரான். யார் வராங்க? நீங்க அரசியல் தலைவர்கள் வரும்போது அவங்களை வேடிக்கை பார்க்க வர்றது அரசாங்க நிர்பந்தத்தினால வெயில் பாதிக்க. அதுதான் சொல்ல வர, எல்லாம் உயிர் தான். நான் இங்க இந்த நிகழ்வு சார், அங்கெல்லாம் கூட அவர்கள் வந்து கூட்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னா தண்ணி வசதி கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, ஏதோ கையில கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தைகள் வந்து ஸ்கூல் முடிஞ்சு போயிருதுங்க. பிரச்சனை அங்க வர்றதில்ல. பிரச்சனை வந்தால்தான் பேச்சு. இங்க பிரச்சனை வந்துருச்சு. என்ன பண்றீங்க நீங்க? எத்தனை மணிக்கு போடுறீங்க? 8:45 நாமக்கலுக்கு வருவேன்னு போடுறீங்க. 8:45 தான் நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வரீங்க சென்னையில. அப்ப உங்களுக்கு அறிவு இல்லையா? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? அந்த பயண திட்டத்தை வடிவமைத்ததான் கொலைகாரன். ஒத்துக்கிறீங்களா? நீங்க எங்க இருந்து வரணும் சார்? நீங்க 12 மணிக்கு அவர் வந்து இந்த ஊருக்கு வந்துருவாருன்னு யார் பேசுறது? பேட்டி கொடுக்கிறது பத்திரிகையாளர்களுக்கு. எதுக்குன்னா போய் நின்னு பேசுவார் இல்லையா புசி ஆனந்த், அவர் கொடுக்குறாரு. நீங்க சொல்றீங்களா காணா போயிட்டாங்க, தலைமறைவா போயிட்டாங்க? இல்ல அவர் தாங்க 12 மணிக்கு வருவாரு. என் கட்சி தலைவர் விஜய் வந்து 12 மணிக்கு இந்த இடத்துல கரூர்ல பேசுவாருன்னு பேட்டி கொடுக்குறாரு சார். நீங்க அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல 12 மணிக்கு கரூர் வருவாருன்னு போடுறாங்க. ஆனா வீட்டுல இருந்து கிளம்பும் போது, இங்க இருந்து கிளம்பும் போது 8:45 தான் அவர் தனி விமானம் ஏறாரு. ஏறி திருச்சிக்கு வராரு இல்லையா? திருச்சியில இருந்து கரூர், நாமக்கல் வந்துட்டு கரூர் வராரு. திருச்சியில இருந்து நாமக்கல் வருது. உனக்கு யார் பர்மிஷன் தர ரோட் ஷோக்கு? நீதிமன்றம் கடந்த முறையே செருப்பால் அடிச்சது. உன் கூட வண்டி வரக்கூடாது, ரோட் ஷோ பண்ணக்கூடாது. செருப்பால் அடிச்சது அந்த மாதிரிலாம் வந்து அநாகரிகமான சொற்கள் வேண்டாம் சார். ஆமா சார், நீதிமன்றம் உத்தரவிட்டுச்ச, சொல்லுச்சு இல்லையா அந்த வார்த்தைய? என்ன சொன்னாங்க? அனுமதி இல்லைனாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நீதிமன்ற உத்தரவே நீ மீறினா யாரு? நீ கண்டெம்ட் சார். கோர்ட் நடவடிக்கை எடுக்கட்டும். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அது நீ நடிகன் தானே, இன்னும் அரசியல் தலைவரா வரல இல்ல? நீ உன்னை நடிகனை வேடிக்கை பார்க்க தான் கூட்டம் வருது. சாரி, நீ நேர்மையா நடிகன் இல்ல, நமக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கு, ஓகே, உனக்கு அக்கறை இருக்குல்ல, நீ என்ன பண்ணிருக்கணும்?
ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னா ரோட் ஷோ பண்ற. அது எப்படி பண்ற? ஷட்டர் எல்லாம் மூடிட்டு சார் உள்ள உட்கார்ந்து இருக்கிற கேரவேன்ல வெளியே முகம் காட்ட மாட்டேங்கிற. இல்ல அவர் மேல வந்து காட்டுறாருல சார். எங்க காட்டுறாரு? பின்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து ஒரு இடத்துல நின்னு காட்டிட்டு திருப்பி ஷட்டர் எல்லாம் மூடிக்கிறாரு. உங்களுக்கு அந்த பயண திட்டம் உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? பிரச்சனை எங்க வருது? கூடவே 7000 பேர் 6000 பேர் கூட்டு வராரு சார். அவர் ஒரு நடிகர் சார். நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனையே இல்ல. வர வழியில தான் முகத்தை காமிச்சே வந்தாருன்னா வெயில் படம் சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஜனநாயகம் படம் வேற ஷூட்டிங் நின்னுட்டு இருக்கு சார். அப்புறம் அதெல்லாம் அப்ப நீ போய் நடிக்க போயிரு. அரசியலுக்கு வராத. அரசியல் தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்களும் பல பிரச்சாரம் பார்த்திருப்பீங்க. நானும் பார்த்திருக்கிறேன். நானும் கூடவே போயிருக்கிறேன் பல பிரச்சாரத்துக்கு. அரசியல் தலைவர்கள் வரும்போது பரப்புரையின் போது ஒரு வாகனத்துல முன்னாடி சீட்ல உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி லைட் போட்டிருப்பாங்க. அவர்கள் எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்டா தெரியுற மாதிரி அந்த கதவுலாம் இருக்கும், கண்ணாடி இருக்கும், வெளிப்படையா தெரியும். எல்லா பக்கமும் கையை காட்டிட்டு தான் வருவாங்க. இதுதான் நடைமுறையில அரசியல் தெரிஞ்ச அரசியல் தலைவர்கள் பண்ற வேலை. நீ நடிக சார். அவங்களும் சாதாரண அரசியல் சார். இவர் நடிகர் சார். இவரு அப்ப நடிக்க மட்டும் போய் சாவடிச்சிட்டிய. அப்ப உன்னை என்ன சொல்ல முடியும்? 41 உயிர் பலி ஆயிடுச்சு இல்ல. அப்ப உன்னை என்ன சொல்றது? நீங்க சொல்லுங்க. அதுக்கு அடையாளம் என்ன? யார பாத்துக்கு வந்தான்? ஏன் இவ்வளவு கோவம் வருது எனக்கு? செத்து போன 41 பேர் உன்னை பார்க்க வந்து உன் கூட்டத்துல நசுங்கி செத்துருக்காங்க. ஆனா உனக்கு ஆதரவா ஒருத்தன் வந்து கோர்ட்ல போயிட்டு அஃபிடவிட் தாக்கல் பண்ற அந்த வக்கீல் சொல்றாரு, செத்து போனதெல்லாம் அந்த கூட்டத்தில் தான் செத்தாங்களானே எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றான். ஆனா மானம் கட்டவனுங்களே, இரக்கம் இருக்காடா உங்களுக்கு? ஈவு இருக்காடா உங்களுக்கு? மனசாட்சி இருக்கா? அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சார். விஜய்க்கு தன்னுடைய வழக்கறிஞர்கள் சரியா நியமிக்க தெரியல. தனக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞரை நியமிச்சது யார் தெரியுமா? அவர் 2ஆம் கட்ட தலைவரா இருக்கிற போலீஸ் கட்ட சண்டை போட்டார் பாருங்க, ஆதவ் அர்ஜுனா. அததான் சொல்றேன் சார். அவர் ஏற்பாடு அது. 2ஆம் கட்ட தலைவருங்களும் அவருக்கு சரியா நியமிக்க தெரியல. அவருக்கு வந்து அவர் என்ன நினைச்சிட்டு காரணம், அவர் கூட வந்து ஒருத்தர் 2 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகதீஷ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம். அவர் ஜெகதீஷ் சினிமா மேனேஜர். அந்த ஜெகதீஷ் பத்தி சொல்றேன் நான். இருங்க நான் சொல்லிடுறேன். அந்த ஜெகதீஷ் அவர்லாம் வந்து சினிமாக்கு சம்பளம் வாங்கி கொடுக்குற மேனேஜர். அவரை வச்சு அவர் ஏதோ ஒரு ரூட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அது மூலமா வந்து சினிமாவுக்கு தான் வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க தான் வந்து அரசியலுக்கு வந்து ப்ரொமோஷன் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்களோ அதுதான். அவர்கிட்ட சில கேள்விகள் இருந்துச்சு. இன்னைக்கு கூட ஃபோன் அடித்தேன். ஏங்க உங்கள் கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏன் அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க? அப்புறம் ஆதவ் அர்ஜுனா வந்து ஏதோ வந்து இதுக்கு டெல்லிக்கு போயிருக்காரா? என்னடானா இவ்வளோ துக்கம் நடந்திருக்கு. ஒரு சமயத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் இதை கலந்து ஸ்போர்ட்ஸ் எப்படி சார் போக முடியுமா சார்? மனசாட்சி இருக்கிற மனுஷன் செய்ய முடியுமா சார்? அதை விட கொடூரம் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க. அந்த கொலகார பஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த பஸ் உள்ள போனதுனாலதான் கூட்ட நெரிசல் 2ஆ பொளந்து டிச்சில் விழுந்து அவங்க எல்லாம் நெரிசல்ல சிக்கி செத்து போனாங்க. அந்த பஸ்ஸுக்கு இன்னைக்கு ஆயுத பூஜை. எதுக்கு? 41 பேரை காவு கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடணும். ஆயுத பூஜை தேவையா உங்களுக்கு? தேவையா சார்? மனசாட்சி இருக்கணும் செய்ய மாட்டான். உனக்கு தான் மனசாட்சியே கிடையாது. நீ மனுஷனே கிடையாது. மனுஷன் ஜென்மமே கிடையாது. நேரடியாக குற்றம் சாட்டுறேன் விஜய. இதே நிலை தொடர்ந்தால் இந்த தமிழ் மண்ணிலிருந்து விஜய ஓட ஓட விரட்டுகிற காலம் வெகு விரைவில். ஏன்னா எதையுமே அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், அந்த துணிச்சல் விஜய் இல்ல. சினிமாவில் மட்டும் தான் ஹீரோ. சினிமாவில் மட்டும் டயலாக் பேசுறாரு. ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நீங்க அங்க அடுத்த நிமிஷம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் திருச்சியிலிருந்து நாமக்கல் வரத்துக்கு ரோட் ஷோல வந்திய சம்பவம் முன்னாடி தான் நடக்குது. மயங்கி விழுந்தா நீ தான் தண்ணி பாட்டில தூக்கி போடுற. பிரச்சனை என்ன நீ தான் பாக்குற கண்ணு முன்னாடி. அடுத்த 1 மணி நேரத்துல திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு தனி விமானம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். 2 நாள் அப்ஸ்காண்டிங். நீங்க சொல்றீங்கல்ல இப்ப எல்லாம் காணா போயிட்டாங்கன்னு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு. இவங்க யாரும் மக்களை எதிர்கொள்ள தைரியம் இல்லை சார். இதே நிலை தான் விஜய் வந்து புலி, நான் வந்து சிங்கம் அப்படிலாம் பேசினார்ல, சிங்கம் பாத்தியான்னு. இந்த சிங்கம் அசிங்கமா மாறி போச்சு. 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுது. அந்த வீடியோலையும் துளி கூட அந்த மனிதாபிமான உணர்வு இல்லாமல், பலியானவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்காம, அவர்களோடு நான் நிக்கிறேன், நான் தாய் மாமன் சொல்ல தெரியுது இல்ல, ஸ்டோலினுக்கு தாய் மாமன் சொல்ல தெரியுது, அனிதாவுக்கு நான் அண்ணன் சொல்ல தெரியுது. செத்து போன குடும்பம், குழந்தைகள். நீ Z+ல தான் இருக்க. உனக்கு ஒன்றிய அரசாங்கம் Y+ல இருக்க. ஒன்றிய அரசாங்கம் உனக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கு. நீ போறேன்னு சொன்னா உன்னை தடுப்பதற்கான சூழல். நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு வேற உன்னை சொல்லிக்கிற. நீங்க வந்து நாமக்கல்ல இருந்து கரூர்ல இருந்து அவர் கிளம்பி அவன் வந்து திருச்சி வந்து தான் சார் ஏர்போர்ட்ல அவர் வந்து தனி விமானம் பிடிச்சாரு. கரூர்ல தான் பிரச்சனை சம்பவம் ஆயிடுச்சு. நீ வந்துட்ட, எங்க வந்துட்ட? திருச்சிக்கு வந்துட்ட, பதட்டமா வந்துட்ட. எல்லாரும் மனநிலை இருக்கும், பதட்டமாயிட்டே வந்துட்ட. தப்பு இல்லை, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும். எனவே இதெல்லாம் எதிர்பாராத சம்பவங்கள்.
பதட்டம். ஏன்னா உனக்கு அரசியலே தெரியல, பரவாயில்ல வந்துட்ட. நீ வந்தவன் திருச்சியில் என்ன பண்ணிருக்கணும்? சரியான அரசியல்வாதியா இருந்தா இருக்கணும். அங்கேயே ஒரு ஹோட்டல்ல தங்கி, அங்க எவ்வளோ ஹோட்டல் இருக்கு சார், உங்களுக்கும் தெரியும். திருச்சியில பல நட்சத்திர ஹோட்டல்கள் இருக்கு. யாரும் அவ்வளவு சீக்கிரம் நீ உனக்கு வந்து அரசாங்கத்துடைய பாதுகாப்பு இருக்கு. ஒரு ஹோட்டல்ல தங்கி அங்க என்னப்பா சம்பவம் நடக்குது? 2ஆம் கட்ட தலைவர்களா நீ போனா கூட்டம் வரும்? புசியானந்த் போனா கூட்டம் வருமா? ஆதவ் போனா கூட்டம் வருமா? ராஜ்மோகன் போனா கூட்டம் வருமா? நிர்மல்குமார் போனா கூட்டம் வருமா? இந்த அருண் ஒருத்தர் வந்திருக்காரு வருமான வரித்துறையிலிருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு, அவர் போனா அவர் யாருன்னே தெரியாது. வெங்கட்ராமன் யாருன்னே தெரியாது. அவங்க எல்லாம் தானே கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள், பொருளாளர், லொட்டு லொஸ்குன்னு வச்சிருக்கல. இவங்க எல்லாம் போனா கூட்டம் வருமா? அவங்க போய் அங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கள, பலியானவர்களை பார்த்துட்டு, விபத்துல சிக்கி ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கான உதவிகளுக்கு கை கொடுத்து பக்கத்தில் நின்னா யார் வேணாம்னு சொல்லியிருப்பா? காவல்துறை சார் நீங்க போனா பிரச்சனை வரும் சார் சொல்லியிருப்பாங்க, டெஃபினட்டா சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் போனீங்கன்னா கூட்டம் வரும் சார், பிரச்சனை ஆகும், வேணாம் சார். ஓகே ரைட். திருச்சியில தங்கி இருக்கணுமா இல்லையா? நீ ஹீரோ தானே, சினிமாவில் மட்டும் தான் ஹீரோவா, நிஜத்துல கிடையாதாப்பா? நீ வில்லனா, நீ கொலகாரனா? நீ இப்படி கேட்க தோணுமா தோணாதா? கேட்க தோணும். ஏன்னா அங்கிருந்து வந்தியே. சரி, மன உளைச்சல் சார். இன்னும் கூட நான் விஜய் பக்கமா நிக்கிறேன். நான் இன்னும் கூட விஜய் பக்கமா நிக்கிறேன். நீ பதட்டத்துல உடனே தனியுமானம் முடிச்சு ஐயோ நம்ம எங்க அரெஸ்ட் பண்றாங்களோ, பதட்டம், பயம். நீ கிளம்பி வந்துட்டல்ல. அன்று இரவு எப்படி தூங்குன? தூக்கம் வந்துச்சா? நீங்க தூங்குனீங்களா? நான் தூங்கல சார், நீங்க தூங்கல சார். அன்னைக்கு முதலமைச்சர் நான் மறுநாள் 7 மணிக்கு போலான்ற ஒரு இரவோட 1 மணிக்கு ஃபிளைட் பிடிக்கிறார், 3 மணிக்கு அங்க போறார். எடப்பாடி உடனே அங்க ஸ்பாட்டுக்கு போறார். விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அதிமுகவை சேர்ந்தவர், அவர் ஸ்பாட்டுக்கு போறாரு. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த ஊர்க்காரங்க. செந்தில் பாலாஜி சொன்னா உடனே வந்து உள்ள வரீங்க இல்ல, அவர் 2 தெரு தள்ளி தான் அவர் ஆபீஸ் இருக்குன்றாங்க. நமக்கு தெரியாது அந்த ஊரை பத்தி. சரி, கரூர்கார் தான் செந்தில் பாலாஜி, அவர் அங்க போறாரு. இன்னும் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஸ்பாட்டுக்கு போறாங்க. எப்படிடா வந்து மீடியா அங்க போச்சுன்னு கேக்குறீங்களா? மீடியாக்கு தான் வேலை. சரி, அதுல நீங்க சொன்னீங்கன்னா துணை முதல்வர் டக்குன்னு உடனே வந்தாருங்க. துபாயில இருந்து இங்க கிளம்பி வந்தாரு, நேரா அங்க போய் அட்டென்ட் பண்ணாரு. அட்டென்ட் பண்ணிட்டு டக்குன்னு திரும்பி துபாய்க்கு போயிட்டாரு. என்ன அது வந்தாரா இல்லையா? வந்துட்டு துபாய்க்கு போறதுக்கு எதுக்கு வேஸ்ட் சார்? சார் சும்மா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். அதுதான் சார், அதுதான் மக்கள் மீது அக்கறை இருந்தா வரணும். சும்மா வந்து பாத்துட்டு போறது என்ன சார்? அது கூட போலையே. தற்குறி விஜய், நீங்க தற்குறி விஜய் பத்தி விட்டுருங்க சார். நீங்க உதயநிதி மத்தவங்க எல்லாம் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். சரி, உதயநிதி என்னத்துக்கு வந்து அந்த ஒரு டிராமா வந்துட்டு போகணும்? அது டிராமா கிடையாதுங்க. நீங்க எப்படி டிராமான்றீங்க? மற்றவங்களாம் நீங்கள் சொன்னீங்க, ஸ்டாலின் போனார் எல்லாம் சொன்னீங்க, நான் எல்லாருமே ஏற்றுக்கிறேன் சார். முதல்வர் போனார், எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் எல்லாம். பட் ஆனால் உதயநிதி வந்துட்டு போனது ஒரு டிராமாவாக தான் சார். சரி, உங்கள் பார்வையில் டிராமா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் போடணும்னா உல்லாச பிரச்சனையை கூட உல்லாசமா கிளம்பி குடும்பத்தோடு போனதை கூட நான் கேன்சல் பண்ணிட்டு வருவேன்னு சொன்னா அந்த பதவிக்கான மரியாதை இங்க இருந்திருக்கலாமே சார். வந்து இருந்திருக்கலாமா இல்லையா? வந்தாரா இல்லையா? அதுதான் கேள்வி. நான் வந்து உதயநிதி ஆள் கிடையாதுங்க, எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க உதயநிதி ஆளுன்னு சொல்லல சார். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து, உதயநிதி வந்தாரு, பாராட்டத்தக்க விஷயம். துபாயில இருந்து வந்தார் சார், ஃபேமிலி டூரை விட்டுட்டு வந்தாரு. வந்தவர் நீங்க துணை முதல்வர் தானே, நீங்க வந்தீங்கன்னா ஒரு வேற என்ன பண்ணணும்? வந்து அரசு நிர்வாகம் தான் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையுமே சார். அந்த பலியான குடும்பம் எல்லா வீட்டுக்கும் போனாரு, எல்லா இடத்துக்கும் போனாரு. அங்க என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிச்சா? பண்ணி முடிச்சிட்டீங்க அப்போ? ஆமா, வேற என்ன பண்ணணும்? விபத்து என்ன பண்ணணும்? டிவிகே மூலமா வந்துச்சு சார். இப்ப கவர்மெண்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்கன்றீங்க. என்ன பண்ணணும்ன்ற இப்பதான் விசாரணை கமிஷன் ஆணையம் அமைச்சிருக்கு. அவங்க வந்து அவங்க வேலையை பாக்குறாங்க. அதை வந்து நீங்க சொன்ன சதி இருக்குல்ல, நீங்க இல்ல, அந்த கும்பல் சொல்லிச்சுல, இந்த கொலகார கும்பல், டிவிகே கும்பல் சொல்லிச்சுல, அது வந்து திமுகவை வந்து தாவேகாரன் சொல்ல யாரு வேணா சொல்லலாம் சார், ஆதாரத்தோட சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஒரு ரூமுக்குள்ள இல்லனா ஒரு பெரிய ஒரு மறைக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள ஒரு கூட்டம் போடுறீங்க, அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியாது, அங்க மரணங்கள் நடந்துச்சுன்னா யார் சதி ஒன்னா சொல்லலாம். இது வந்து உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு, லைவ்ல போயிட்டு இருக்கு எல்லாமே. நியூஸ் 18 வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க வந்து ஃபுட்டேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. டைம் வரியா, டைம், டியூரேஷன், இடம் எல்லாத்தையும் மார்க் பண்ணி போட்டாங்க. அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு, எப்ப தொடங்குச்சு அப்படின்றத அவங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி போடுறாங்க. இங்க கத்தியோட வந்தான், ஆதாரம் இல்ல, இவங்க சொன்ன குற்றச்சாட்டு. பின்னாடி வந்து அடிச்சு தாக்குனா, ஏறி மிதிச்சு கழுத்தை நெரிச்சு துண்டை போட்டு இறுக்கி கொன்னான், எங்கேயும் ஆதாரம் இல்ல. வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விட்ட ஆட்கள் அத்தனை பேர் மேல வழக்கு. இப்ப 25 பேர் மேல வழக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு சிலர் கைதும் பண்ணியிருக்காங்க, சில பேர் வெளியில வந்துட்டாங்க, வழக்கு வாங்கியிருக்காங்க. நீங்க பேசலாம் சார், குற்றம் சாட்டுறது தப்பே கிடையாது. தாராளமா நீங்க யார் மேல வேணா குற்றம் சொல்லலாம். இப்ப நீங்க கூட சொல்றீங்க யார் மேல குற்றம் சொல்லலாம். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் நீங்க வந்து நாகரீகமா ஏன் சார் வந்தாரே இல்லைன்னு கேக்குறீங்க. இதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய அழகு.
அதுக்காக நீங்க வந்து நானும் சொல்றேன் குற்றச்சாட்டை, அவன் தான் நெரிச்சு கொண்டான் நான் பார்த்தேன் அப்படி சொல்ல முடியுமா? ஏறி மீச்சான்னு சொல்ல முடியுமா? சார், இந்த நெரிசல் மரணங்கள் நெரிசலால் தான் ஏற்பட்டுச்சு. அந்த நெரிசலுக்கு என்ன காரணம்னு விசாரிக்கணும், அதுதான் முக்கியம். அப்ப இந்த ஒரு பஸ் உள்ள வரும்போது அலையா பிரிறாங்கன்றது வீடியோல நல்ல தெளிவா தெரியுது. நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு முன்னாடியே மயங்கி விடுறான்னு தெரிஞ்ச பிறகு பாட்டில தூக்கி போடுறீங்க பேச்சின் இடையிலேயே. நான் சொல்றது எதுவும் கற்பனை கிடையாது. பேச்சின் இடையில இவரே தான் பாட்டில தூக்கி போடுறாரு. அங்க என்ன பாச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா, போலாமா, ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறாரு. அவன் ஊழ்ந்து செத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஆரம்பிக்கலாமான்னு பேசிட்டு இருக்க. இல்லை, அது அப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே ஆஃப் ஆகிட்டேன். முதல்ல இன்னும் சத்தம் கேட்டிருக்கு, அப்புறம் இதுதான் சம்பவம்னு சொன்னேன். ஆனால் சில சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோலாம் நான் பார்த்தேன் சார், ப்ளஸ் நியூஸ்ல வந்து காலணிகள், அதாவது செருப்புகள் தூக்கி வீசல சார், அதெல்லாம் பொய் தகவல். சொன்ன தகவலே தயவு செய்து வேண்டாம். செருப்பு வீசப்பட்டதுக்கு இப்போ இன்னைக்கெல்லாம் ஒரு 2-3 வீடியோலாம் வந்திருக்கு சார். செருப்பு நீங்க இன்னொன்னு புரிஞ்சுங்க சார், கரூர் மக்கள் ரசிகர்கள் சுத்தி நிக்கிறாங்க. பஸ் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கட்சிக்காரனா தான் இருக்கிறான். ஒருத்தர் அவன் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க நெகட்டிவான ஆட்கள் அங்க உள்ளுக்குள்ள போனா, யாரோ ஒருத்தன் கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ணான்னா, நெகட்டிவா பண்ணான்னா, சுத்தி ஒரு 20 பேர் 30 பேர் நின்றுட்டு இருக்கும் போது எவனா ஒருத்தன் பண்ணான்னா பின்னாடி இருக்கணும், முன்னாடி இருக்கணும், மேல பறக்கிற ட்ரோனோ, உங்களுடைய வாகனத்துல பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராலையோ, எப்படினாலும் ஒருத்தன் சமூக விரோதியா இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது தவறான நோக்கத்துல போயிருந்தாலோ அவன் இந்நேரம் மாட்டியிருப்பான். ஏன்னா அவ்வளவு கேமரா கண்காணிப்புல இருக்கு. யாரும் வந்து நீங்க புதுசா உள்ள போய் இந்த செருப்பு வீசப்பட்டதோட நோக்கம் குறித்து இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. எவ்வளவு தூரம் அது உண்மை எனக்கு தெரியாது. ஆனால் செருப்பு பறந்து வந்திருக்குன்னா அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக கூட யார் வேணா பண்ணிருக்கலாம். அவன் ரசிகனா இருக்கிறவன் கோபத்துல ஆத்துறதையோ இங்கெல்லாம் மயங்கி செத்துக்கிட்டு இருக்கான், என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்றது கூட செய்திருக்கலாம். ரைட்டுங்களா? காத்திருப்போம். இதோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஜய் உடைய அந்த நிகழ்ச்சியில் நடந்த அந்த துயர சம்பவத்தை பற்றியும் பல விஷயங்களை பற்றி நம்முடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி கோடங்கி. வணக்கம். நன்றி நேயர்களே. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உரையாடல் எங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த உரையாடலில் வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது நீங்கள் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் நாகரிகமான ஒரு கமெண்ட்டை போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.